வணக்கம். திரையரங்கம். புளூட்டோ இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஆதித்யா சந்திரசேகர். இந்த திரைப்படத்தை ஒரு சுவாரஸ்யமான கதையை மையமாக வைத்து எடுத்திருக்கிறார்கள். விக்கி அப்படின்ற பேரில் ஒரு இளைஞன். அவன் எதை பண்ணாலும் அது ஒழுங்காக வராது, உருப்படாது. அதனால் அவங்க அப்பா அம்மா அவனை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீ என்னடா காரியம் பண்ணுற, எதை பண்ணாலும் ஒன்றுமே ஒழுங்காக செய்ய தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எந்த காரியத்தை பண்ணாலும் தோல்விக்கு மேல் தோல்வி. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் சிறிதும் எதிர்பாராமல் அவன்கிட்ட ஒரு ஏலியன் கிடைக்கக்கூடிய நிலை உண்டாகிறது. ஏலியன் உடனே நீங்கள் அந்த உருவம் இதெல்லாம் கெட்டப்பெல்லாம் வேறு மாதிரி தோற்றம் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. சாதாரண மனித தோற்றத்தில் தான் ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர் தான் புளூட்டோ. வேறொரு கிரகத்திலிருந்து இங்கே வந்திருப்பதை போல் படத்தில் நமக்கு காமிச்சிருக்காங்க. உருவத்துல எல்லாம் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. ஏலியன் கதாபாத்திரத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் தான் இது. அந்த ஏலியன் இவன்கிட்ட கிடைச்ச பிறகு அந்த ஏலியனை தன்னுடைய வீட்டுக்குள்ளே மறைச்சி வச்சு அப்படின்னும்போது அந்த ஏலியனுக்கு அப்பப்போ குடிக்கிறதுக்கு சரக்கு வேணும். அந்த சரக்கு இல்லாமல் போயாச்சுன்னா, பேட்ரி இல்லைன்னா அந்த மிஷின் செயல்படாமல் இருக்கும்ல, அந்த பேட்டர்ன். சரக்கு உள்ளே போனால் தான் அந்த ஏலியனால் பேச முடியும், செயல்பட முடியும். இப்படிப்பட்ட நிலை. அதுக்காக எப்படிப்பட்ட தகிடுதத்த காரியங்களையெல்லாம் செய்து மதுவை கொண்டு இவனுக்கு குடிக்க வைக்க வேண்டியது இருக்குது. அந்த ஏலியனை அதை பருகின பிறகு எப்படி உற்சாகமாக எந்திரிக்கிறான் இப்படின்றதெல்லாம் படத்தில் சுவாரஸ்யமாக காமிச்சிருக்காங்க. இந்த ஏலியன் இங்கே வந்த பிறகு இவன்கிட்ட இப்படி ஒரு ஏலியன் இருக்குது, அந்த ஏலியனை எப்படியாவது அபகரிக்கணும் அப்படின்றதுக்காக வழக்கமாக ஆக்ஷன் பிக்சர்களில் ஒரு கூட்டம் வருவாங்கள்ல, ஒரு கேங்கு. அந்த கேங்கு எப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் தீட்டி, படங்களில் ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் வேறு மாதிரியே தொப்பி கிப்பியெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பேட்டர்ன் தான். இப்படி அதை அபகரிக்கணும், அபகரித்து கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாம் அவங்க முயற்சி செய்து இவன்ட்டு அந்த ஏலியன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அந்த வீட்டில் எப்படிப்பட்ட ஒரு குதூகலமான அட்மாஸ்பியர்லாம் க்ரியேட் ஆகுது. நண்பர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு பரபரப்பு உண்டாகுது. இவனை எல்லாரும் எப்படி அண்ணந்து பார்க்குறாங்க. அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட சூழல் வந்த பிறகு அந்த ஏலியன் அந்த இடத்த விட்டு கிளம்பி தன்னுடைய பெற்றோர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும். அப்படி போகும்போது தான் வந்த அந்த விண்கலம், அந்த விண்கலத்தில் போய் உட்காந்து அங்கேருந்து ட்ராவல் பண்ணி போய் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கினுடைய ஈட்டி இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே மேட்டர் தான். அதே பேட்டர்னில் படத்தினுடைய கிளைமேக்ஸில் அதில் அனுப்பி வைப்பாங்கள்ல, அதே மாதிரி இந்த வேற்று கிரகத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஏலியனை அனைவரும் சேர்ந்து பல போராட்டங்களுக்கு பிறகு, பல சண்டைகளுக்கு பிறகு, பல கலவரங்களுக்கு பிறகு, பல கலகங்களுக்கு பிறகு அனைத்திலும் வெற்றி அடைந்து எப்படி பிரியா மனதுடன் ஏலியனை இவர்கள் அனைவரும் வழி அனுப்பி வைக்கிறார்கள் அப்படின்றதோடு அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. லாஜிக்கெல்லாம் பார்க்காதீங்க. லாஜிக் எதுவுமே பார்க்காம ஒரு குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட சுவாரஸ்யமான சில சம்பவங்களை வச்சு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. எந்த விதமான லாஜிக்கும் பார்க்காதுங்க. இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. இந்த படத்தை தயாரித்தவங்க, படத்தை உருவாக்குனவங்க அதை பற்றிலாம் கவலையே படலை. 2 மணி நேரம் சும்மா ஜாலியாக ஒரு படத்தை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி தான் அந்த திரைப்படத்தையே பண்ணியிருக்காங்க. படத்தினுடைய கதாநாயகனாக அந்த விக்னேஷ் என்ற விக்கி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறது நீரஜ் மாதவ். திறமையான இளைஞர். இயல்பான தன்னுடைய நடிப்பை படம் முழுக்க இவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர்கிட்ட சேரக்கூடிய அந்த ஏலியன் கதாபாத்திரம் இருக்குல்ல, அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அல்தாஃப் சலீம். நிறைய படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திறமை வாய்ந்த இளம் நடிகர் இவர். அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். அர்ஷானா சாந்தினி பைஜு, இவர் தான் விக்கியினுடைய காதலி மீரா கதாபாத்திரத்தில் வரக்கூடியவர். படம் முழுக்க வரக்கூடிய இளமை ததும்பக்கூடிய கதாபாத்திரம் அது. அந்த கதாபாத்திரத்திற்கு இந்த இளம் நடிகை தன்னுடைய அருமையான நடிப்பை வெளிப்படுத்தி நம்முடைய மனங்களில் பதியும்படி செய்திருக்கிறார். டைகர் தம்பி அப்படின்ற கதாபாத்திரத்தில் அஜு வர்கீஸ் வர்றாரு. அவர் தான் எப்படியாவது இந்த ஏலியனை கவர்ந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய படைகளோடு அதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபடக்கூடிய கேரக்டர். ஆக்ஷன் ஃபிலிமில் வரக்கூடிய ஜேம்ஸ் பாண்ட் பேட்டர்னில் கெட்டப்பு. அந்த கெட்டப்பில் இவரை பார்க்கும்போது நமக்கே பாராட்டுவதா சிரிப்பதா அப்படின்னே தெரியல. எனினும் அந்த கதாபாத்திரத்தில் தன்னுடைய அருமையான நடிப்பை அஜு வர்கீஸ் நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நிம்னா ஃபாத்தூமி அப்படின்ற கதாபாத்திரத்தில் ஜோமோல் நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்தில் இந்த நடிகை தன்னுடைய சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமையை சேர்த்திருக்கிறார்.
வினில் தட்டில் டேவிட் இவர் மல்லன் என்ற கதாபாத்திரத்தில் வந்து அந்த கதாபாத்திரத்தை நம்முடைய மனதில் ஆழமாக பதியும்படி செய்திருக்கிறார். நியாஸ் முகமது, நித்திராஜ், அனந்து எஸ் ராஜ் இவர்கள் மூவரும் இணைந்து இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை உருவாக்கி இருக்கிறார்கள். சிறிது கூட போரடிக்காத அளவிற்கு இந்த குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு இவர்கள் சிறப்பாக திரைக்கதையை உருவாக்கி இருக்கிறார்கள். விஷ்ணு சர்மா இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். ஒரு திறமையான ஒளிப்பதிவாளர் இந்த திரைப்படத்தில் பணி புரிந்திருக்கிறார் என்பதை இந்த படத்தை பார்க்கும்போது நம்மால் உணர முடிகிறது. சனத் சிவராஜ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். இவருடைய படத்தொகுப்பு பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. ஆர்காடோ இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். இந்த திரைப்படத்தினுடைய கதையோட்டத்துடன் இணைந்து இவருடைய இசையமைப்பு இருக்கிறது. அதற்காகவே இவரை நாம் பாராட்டலாம். ஆதித்யா சந்திரசேகர் ஒரு மாறுபட்ட கதைக்கருவை வைத்து இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கிறார். அவருடைய இந்த எண்ணத்திற்காகவே அவரை நாம் பாராட்டலாம். ஒரு வேற்று கிரக வாசியான புளூட்டோவை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புளூட்டோ என்ற மலையாள திரைப்படத்தை ஒரு முறை பாருங்கள். உங்களுக்கு அந்த திரைப்படம் ஒரு மாறுபட்ட அனுபவத்தை தரும்.